ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கமாலியல் யூடியூப் சேனல். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டிருப்போம். கவர்மெண்ட் சில டைம் கவர்மெண்ட் வந்து அப்படி டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து வர எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். மக்கள் சைட்லேருந்து இந்த மாதிரி இருக்கும். நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு தானே நினச்சேன். நான் யாருக்கும் கெடுதல் பண்ணணும்னு நினைக்கலையே. நான் நினச்சதும் நான் செயல்படுத்துனதும் எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. ஆனால் ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஷாக்கிங்கான நம்ம ஏதோ ஒன்று நினச்சி ஒரு விஷயத்த பண்ண நினச்சிருப்போம். பட் அதோட ரிசல்ட் வந்து நம்ம நேரமே இருந்த நிலைமையிலிருந்தும் கீழே ரொம்ப நம்மளோட அந்த ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நம்மளோட ரிசல்ட்டை கொண்டு போயிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீக்லி போடுற அந்த 2 வீடியோ வந்து கரெக்டாக அவங்கள வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அது என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து ஒரு இமேஜின் பண்ணுங்கள். ஒரு 1800 அந்த ஆண்டுகள் 1800லேருந்து ஒரு 1947 நமக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நம்மளை வந்து பிரிட்டிஷ்காரங்க, அப்புறம் போர்ச்சுகீஸ்காரங்க இப்படி வந்து நம்மளை அந்நியர்கள் வந்து ஆட்சி செய்கிறதுக்காக நல்ல அந்த முனைப்புகளில் இருந்தாங்கல்ல. அந்த ஒரு பீரியட், அந்த ஒரு 1800களில் எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம நாட்டில் வந்து ஆட்சி செஞ்சு அவங்கள இராணுவ படை வீரர்கள் இவங்கெல்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த நார்த், இந்த இப்போ வந்து டெல்லி அப்படின்னு நிறையப்படுற அந்த ஒரு ரீஜனில் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த இடத்துல அப்போது ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருந்துச்சு. அது என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து அங்கே வந்து இந்த பாம்பு, நாகப்பாம்பு, நல்ல பாம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை, இப்போ நல்ல பாம்பு, கோப்ரா. இந்த கோப்ராவோட பயங்கரமான ஒரு ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அங்கேருந்து வந்திருக்கனால அவங்களுக்கு ரொம்ப பயமும் கூட. கோப்ரா வந்து அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இது வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு பயமும் ஒரு த்ரெட் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை, இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு தெரியாத முழிச்சிட்டு இருந்த ஒரு டைம், ஒரு காலகட்டம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மன்னர்கள் அவங்களோட அந்த கவர்மெண்ட் பாடிஸ் எல்லாம் வந்து ஒன்று ஆலோசிக்கிறாங்க, இதுக்கு ஒரு சொல்யூஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வந்து அவங்களோட அந்த ஒரு கவர்மெண்ட் பாடியிலேருந்து ஒரு ஒரு நற்செய்தி வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்கீம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, இந்த மக்கள் இருக்காங்கல்ல, பொதுமக்கள். ஏன்னா இந்தியன்ஸ் வந்து அந்த டைமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்க. அவங்க இந்த காட்டில் இந்த மாதிரிப்பட்ட ஊர்வனை, பரப்பனை இதெல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு ஒரு கடினமான ஒரு மனநிலை கொண்டவங்க. அப்போ இவங்க வந்து இந்த பாம்பெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இந்த இந்தியன்ஸ்க்கு ஒரு அதுக்கு பேர் இந்த பவுண்டி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் ஏதாவது நமக்கு பண்ணீங்கன்னா அதுக்கு ரிவார்டு தருவோம். அந்த மாதிரி இப்போ கூட நம்ம இப்போ இந்த சேல்ஸ் அந்த மாதிரிப்பட்ட ஆட்களெல்லாம் அந்த இன்சென்டிவ்ஸ்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி அந்த டைமில் இருந்த ஒரு ஸ்கீம் தான் பவுண்டி ஸ்கீம். இது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இவங்களோட ஸ்கீம் எப்படின்னா, யாரெல்லாம் அந்த பாம்பை அடித்து கொன்று அதை வந்து கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் ஒரு இடம் இருக்கும், எங்கேயாவது கொண்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்களா. அந்த டைமில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அங்கே கொண்டு கொடுக்குறீங்களோ உங்களுக்கெல்லாம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்போ கொடுத்தாங்க. அப்போ வந்து மக்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தேடி ஊரெல்லாம் தேடி ஃபுல்லாக நாடுகள் மொத்தம் தேடி பாம்புகளெல்லாம் அடித்து கொன்று, கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பாம்புலேருந்து பெரிய பாம்பு வரைக்கும் அடித்து கொன்று அவங்க வந்து அந்த ஆட்கள்கிட்ட கொடுத்து காசு வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு விதமாக ஒரு சைடில் போயிட்டுருக்கு. அப்போ வந்து கொஞ்ச நாள் தாண்டும்போது இந்த கவர்மெண்ட் பாடிஸ் எல்லாம் வந்து வர்றாங்க. நாட்டுக்குள்ளாடி வரும்போது பாம்பெல்லாம் நல்லா குறைஞ்சாச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளோட பிளான், நம்மளோட ஸ்கீம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கிறாங்க. பட் அந்த மக்கள் வந்து திரும்பவுமே வந்து பாம்பை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. மக்கள் யார்? நம்ம மக்கள் ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க. நம்ம மக்கள்னு மட்டும் கிடையாது, பொதுவாகவே வந்து இந்த பப்ளிக் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கவர்மெண்ட்டை வரைக்கும் பயங்கரமான ஸ்மார்ட்டானவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாம்பு வந்து கொன்று பாம்பை கொண்டு கொடுத்தா காசு கிடைக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இடங்களெல்லாம் போய் ஹண்ட் பண்ணணும் அப்படின்னா, காட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே இங்கெல்லாம் போய் அந்த பாம்புகளை வேட்டையாடி அதை கொண்டு கொடுத்தா தான் காசாக இருந்துச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இப்படி ஒன்று பண்ணலாம், பாம்பை வளர்ப்போம், வீட்டிலே வளர்த்து ப்ரீட் பண்ணி அதை குட்டி போட வச்சு நிறைய பாம்பாக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று இவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் மாதிரி இவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் வந்து நாட்டில் பார்க்கும்போது பாம்பு வந்து நாட்டில் வேறு இடத்துலையுமே இல்லை. ஆனால் டெய்லி ஆட்கள் வந்து க்யூவில் வந்து பாம்பை சப்மிட் பண்ணுறாங்க, காசை வாங்குறாங்க. இப்படி வந்து இது வந்து தீரவே மாட்டேங்குது. இது வந்து போக போக கூடிகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து எல்லோரும் ப்ரீட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஒரு மைண்டுக்குள்ளாடி போகிறாங்க. அப்போ வந்து அவங்களோட அந்த ஏஜென்சிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஸ்பை டிடெக்டிவ்ஸு, அவங்க எல்லாம் வந்து
போய் பார்க்குறாங்க, என்ன நாட்டில் என்ன நடக்குது? ஏன்னா இவங்க போகிற இடங்கள்ல ஒன்றும் பாம்பை காணல. பாம்பெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு. நம்ம மக்கள் தான் பாம்பை நாட்டுக்குள்ளே வைக்கல, இவன் வீட்டுக்குள்ளே எல்லாம் பாம்பு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் போய் தேடி பார்க்குறாங்க. பார்த்து கடைசியில் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மக்கள் வந்து வீட்டுக்குள்ளாடி அவங்க ஒரு சின்ன சின்ன ஒரு இடத்தை ரெடி பண்ணி அங்கே பாம்பை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாம்பை வளர்த்து அந்த பாம்பை கொண்டு வந்து இங்கே கொடுக்குறது. அப்போ அவங்களுக்கு ரெகுலர் இன்கம் அப்படின்னு. ஸோ இதை பார்த்த உடனே கவர்மெண்ட் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. இது வந்து நம்மளே கேம் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்கீமை வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்படி ஸ்டாப் பண்ணாங்கன்னா, இனிமேல் வந்து பாம்பு கொண்டு வந்தால் காசு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பும் அப்படின்னு ஆயிடுச்சு. எல்லா மக்களுக்கு மனசுலேயும் ஒரு பெரிய ஒரு 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 பாம்பு போட்டது மாதிரி ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் இனி என்ன பண்ணுறது காசுக்கு அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு போயிட்டாங்க. பட் இதுதான் வந்து அதோட ஃபெயிலியர். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கவர்மெண்ட் எப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இனிமேல் வந்து பாம்பு கொண்டு வரவங்களுக்கு காசு இல்லை, ஏன்னா இதை ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்க. பட் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம வீட்டில் இனிமேல் பாம்பு வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாம்பையும் பிடிச்சி கொண்டு வெளியே காட்டுக்குள்ளே விட்டாங்க. இப்போ வந்து ஏற்கனவே நேச்சுரலாக ப்ரீட் ஆகி நேச்சுரலாக இருந்த பாம்பு மட்டும்தான் ஊருக்குள்ளாடி சுற்றிட்டு இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு கொண்டாங்க. இப்போ இவங்களாவே குட்டி போட வச்சு இவங்களாவே ஒரு பெரிய லெவல் ஆக்கி அதை கொண்டு காட்டுக்குள்ளே விட்டனால நேரம் இருந்ததுலேருந்தும் இப்போ வந்து பாம்பு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த டைமில் நடந்த ஒரு பெரிய ஃபெயிலியர். அந்த கவர்மெண்ட் என்ன நினச்சாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி அந்த இன்சென்டிவ்ஸ் காசு கொடுக்கும்போது அவங்க வந்து செய்வாங்க அப்படின்னா, இனிஷியலாக அது ஒரு சக்ஸஸ் மாதிரி போனாலும் டக்குன்னு பீப்புள் வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சு அதை வந்து ஒரு ஹைப் பண்ணி அதை வந்து ஒரு ஃபெயிலியர் மோடுக்குள்ளாடி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அன்னையிலேருந்து இந்த ஃபெயிலியர் ஸ்கீமுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. கோப்ரா எஃபெக்ட்னா என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணுவோம். பட் அதோட கான்சிக்வன்சஸ், அதோட விளைவுகளெல்லாம் வந்து நம்ம நினச்ச ரிசல்ட்டாக இருக்காது. அது வந்து நம்ம இருந்ததுலேருந்தும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு நம்மளாம் எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு பேர் தான் கோப்ரா எஃபெக்ட். இது வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, இதில் எல்லாம் கூட நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இதை கேட்குறதுக்கு. எனக்குமே படிக்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதே மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக நடந்திருக்கு. சிமிலர் கேஸ் வந்து வியட்நாமில் நடந்திருக்கு. வியட்நாமில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே வந்து எலித்தொல்லை பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, யார் இதே மாதிரி தான் அந்த பாம்பு எப்படி இங்கே பாம்பு பண்ணாங்களோ அதேமாரி, ஆனால் இங்கே முழு பாம்பு அடிச்சு கொண்டு சொன்னாங்க. அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எலி அடிச்சு கொண்டு நமக்கு நாத்தம் தாங்க முடியாது அப்படின்றதுக்காக எலியோட வாழை மட்டும் கொண்டு வாங்க. யார் எல்லாம் எலியை, ஏன்னா அவங்களோட என்ன கால்குலேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, மக்கள் வந்து எலியை அடிச்சு கொண்டுட்டு அப்போ தானே வாழை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எலியை அடிச்சு கொண்டு வாழை கட் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சி வாழை கொண்டு வரவங்களுக்கு எல்லாம் வந்து காசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்மார்ட்டாக நம்ம எதுக்கு எலியை அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எலியை பிடிச்சி, ஏன்னா எலி இருந்தால் தான் வால் வரும், எலியை பிடிச்சி வாழை கட் பண்ணி எடுத்துகிட்டு எலியை அப்படியே விட்டுட்டு வாழை கொண்டு சப்மிட் பண்ணி காசு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்படி வந்து ஒரு விதமான அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸையும் வந்து மக்கள் வந்து கேம் பண்ணிட்டாங்க. இதேமாதிரி இனி ஒரு கேஸ் இருக்குது. ஆக்சுவலாக மெக்சிகோவில் வந்து 1989 அந்த ஒரு பீரியடில் அவங்க கண்ட்ரியில் வந்து பயங்கரமாக அந்த காற்று மாசுபடுதல் நடந்துச்சு. ஏன்னா வந்து வண்டி வாகனங்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியானனால வந்து அவங்க நாட்டில் வந்து பயங்கரமான அந்த காற்று மாசுபாடு வந்துச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் இதேமாரி ஒரு சிஸ்டம், ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நாட்டில் வந்து ஹோய்னோ சர்க்குலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஹோய்னோ சர்க்குலா அப்படின்னா என்னென்னா, நோ டிரைவ் டே. ஒரு நாள் வந்து இப்போ 7 நாள் இருக்குல்ல நம்ம வாரத்தில், அதில் வந்து ஒரு நாள் சாட்டர்டே வந்து அவங்க வந்து ட்ரைவ் பண்ணக்கூடாது. அது எப்படின்னா, அது எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட அந்த வண்டியோட லைசன்ஸ் பிளேட் இருக்குல்ல, லைசன்ஸ் பிளேட் அப்படின்னு சொன்னால் நம்பர் பிளேட் இருக்குல்ல, அதை வந்து ஸ்கேன் பண்ணி இந்த வண்டி வந்து 5 days ஓடி இருக்குது இல்லை 6 days ஓடி இருக்குது, ஸோ அந்த ஒரு நாள் ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து அவங்களோட ட்ராக்கிங் மெக்கானிசம் இருந்துச்சு. இப்படி ட்ராக் பண்ணும்போது அதில் வந்து யாராவது அந்த 7வது நாளும் ஒரு வண்டியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஹெவியாக ஃபைன் போட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி பண்ணி அவங்க சிஸ்டம் வந்து இனிஷியலாக வந்து அவங்களோட அந்த ஸ்கீம் வந்து சக்ஸஸ், நம்ம எப்படி அந்த கோப்ராவில் பார்த்தோமோ, ஸோ அதுமாரி இனிஷியலாக வந்து அது ஒரு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. போய் ஒரு பாயிண்டில் வந்து அது ஒரு பிரேக் ஈவன் மாதிரி டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஹைப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசு இருக்கிற பணக்கார ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு எலைட் குரூப் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம வந்து என்ன இந்த ஒரு நாள் தான் நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாள் ஓட்டுறதுக்கு வேண்டி அவங்க வந்து பழைய சீப்பான நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத காரை வந்து என்ன பண்ணாங்கன்னா, சீப்பான ரேட்டுக்கு வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கி அது எதுக்குன்னா, ஒரே ஒரு நாள் தானே அதை ஓட்டணும், மற்ற நாளெல்லாம் நம்மளோட ஆக்சுவல் நல்ல காரை ஓட்டிக்கலாம். இந்த ஒரு நாளைக்கு வந்து இந்த மோசமான காரை யூஸ் பண்ணி, ஏன்னா அதுக்கு வந்து ஒரு புதிய கார் ஆகும்போது அதுக்கு வந்து புதிய நம்பர் பிளேட்லாம் இருக்கும்ல, அப்போ வந்து இது வந்து அந்த 5-6 நாளெல்லாம் வந்து கவர் ஆகிருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக இதை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணக்கார ரிச் மேன் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மோடுக்குள்ளாடி போய் கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
கார் வாங்கினதுனால என்ன நடந்துருச்சு அப்படின்னா, முன்னாடி இருந்த கார்களோட எண்ணிக்கையை விடைக்கும் இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்ட்ரா ஒரு கார் வந்து வந்துருச்சா. எக்ஸ்ட்ரா கார் வந்தது மட்டும் இல்லை, அந்த ஒரு நாள் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னாலும் இவங்க வேற ஒரு காரோட போய் ஓட்டுறாங்க. இது ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்னன்னா, இவங்க வாங்குறது எல்லாமே வந்து ஏன்னா இது ஒரே நாளைக்கு யூஸ் பண்ணுற ஒன் டே ஷோ மாதிரி அந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற காரணனால ரொம்ப சீப் ரேட்டுக்கு வாங்குறனாலையும், ரொம்ப பழைய காரை வாங்குறனாலையும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பொல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு நாள் வந்து இவங்க பழைய கார் எல்லாரும் நிறைய பேர் இந்த மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, புதிய கார் வெளிவிடுற அந்த மாசை விடைக்கும் இந்த பழைய கார்கள் வந்து ரொம்ப அதிகமான மாசை வந்து வெளியிட ஆரம்பிச்சு. கடைசியில் அவங்க கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் எடுத்து அவங்க அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா. பார்க்கும்போது கடைசியில் வந்து அவங்க வந்து அந்த ஏற்கனவே இருந்த ஒரு லெவலை விடைக்கும் இவங்களோட அந்த காற்று மாசுபடுதலை வந்து அந்த சேஃப் லிமிட்டை விடைக்கும் எல்லாம் தாண்டி போயிடுச்சு இந்த ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்கீமுமே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே ஒரு கோப்ரா எஃபெக்டோட ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்புறமா இந்த கோப்ரா எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து ஜென்ரலாக நம்ம கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த எக்கனாமிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம், அதில் வந்து நம்ம ஒரு புதிய ஒரு சிஸ்டம் இல்லைன்னா ஒரு புதிய ஒரு விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அது வந்து அதில் வந்து இந்த கோப்ரா எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹெவிலி இம்பேக்ட் ஆகும். ஏன்னா எம்ப்ளாயிஸ் வந்து பயங்கர க்ரியேட்டிவாக பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் இதில் பண்ண முடியும், இதை மேக்ஸிமம் எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் பாடிஸ் ஆகட்டும், இல்லை நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணுற நம்மளாகட்டும், இதில் ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கா, இந்த நம்ம பண்ணுற இந்த விஷயத்தில் வந்து யாராவது இதில் வந்து ஒரு கேம் விளையாட முடியுமா. கேம்னா இந்த பர்பஸை வந்து வேறு ட்விஸ்ட் பண்ணி வேறு விதத்தில் இப்போ நம்ம பார்த்தோம்ல எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து அதை வந்து பல ஆஸ்பெக்டில் வந்து யோசித்து தான் வந்து ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அதே போல் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, 2 ஸ்டெப்பு தாண்டி யோசிக்கணும். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ நம்ம நாட்டிலையுமே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் இல்லைன்னா ஒரு குயிக்கான ஒரு ஃபிக்ஸ் ஒரு டக்குன்னு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அதோட பின் விளைவுகளை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன், இமீடியட்டாக ஒரு ஃபிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தர்றனால என்ன நடக்குது அப்படின்னா, அது வந்து இந்த மாதிரி தவறுதலாக நம்ம முறையில் யூஸ் பண்ணப்படுது. ஒரு அருமையான ஒரு பழமொழி இருக்குது, ஒரு ப்ராவர்ப். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ சிங்கிள் ஸ்பார்க் கேன் ஸ்டார்ட் த ஃபயர் பட் ஒன்லி விஸ்டம் கீப்ஸ் இட் ஃப்ரம் பர்னிங் த ஹவுஸ் டவுன். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் போதும் ஒரு பெரிய ஃபயரை உருவாக்குறதுக்கு. ஆனால் வந்து ஞானமாக இல்லைன்னா அந்த ஃபயர் வந்து மொத்த வீடையுமே எரித்து தள்ளிடும் அப்படின்றதான் வந்து அந்த பழமொழியோட அர்த்தம். இன்றைக்கி இந்த கோப்ரா எஃபெக்ட் வழியாக நமக்கு என்ன டேக்அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் இன்டென்ஷன்ஸ் மட்டும் இருந்தால் நம்மளால் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. குட் இன்டென்ஷன்ஸும் வேணும், அட் த சேம் டைம் வந்து விஸ்டமும் வேணும். ஞானமான வழியில் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து அதோட ஃபீட்பேக் எடுத்து அதை வந்து கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான், இந்த கோர்ஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க, அது பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் ஒரு சிஸ்டம் ஆகட்டும் ஒரு ஸ்கீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த யூடியூப்ஸ் எடுத்துக்கோங்களேன். யூடியூப்ஸில் வந்து யூடியூப் ஆரம்பித்த காலகட்டங்கள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இப்போ வந்து இந்த கூகுள் அவங்க கிட்ட கேட்டால் அவங்க வந்து எத்தனையோ விதமான பக்ஸ் சொல்லுவாங்க. அதில் இருந்திருக்கும் ஆரம்ப காலத்தில். அதை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கூட ஏதாவது வழியில் பண்ணியிருப்பாங்க. பட் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் அவங்க வந்து அதை ஒன்றையும் கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணி அப்படி பண்ணுறனால மட்டும்தான் வந்து ஜென்யூனான வியூஸ்க்கு வந்து அவங்களால பே பண்ண முடியுது. இல்லைன்னா எல்லா மக்களுமே வந்து பயங்கர ஸ்மார்ட்டாக வந்து அவங்கள இந்த மாதிரி பண்ணி ஒரு கோப்ரா எஃபெக்ட் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த இடங்களில் தமிழ்நாட்டில் ஆகட்டும் இல்லை இந்தியாவில் ஆகட்டும், நம்ம கண்கூட நிறைய இடங்களில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இந்த மாதிரி கோப்ரா எஃபெக்டாக மாறி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கும். அது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கோப்ரா எஃபெக்டாக மாறின ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி நீயும் ஒரு கோப்ரா எஃபெக்டில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அஃபெக்ட் ஆன அந்த கோப்ரா எஃபெக்டையும் கூட மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களுக்கு உங்களோட கம்பெனியில் இருக்கலாம், அவங்களோட ஒர்க் ஏரியாவில் இருக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் இந்த கோப்ரா எஃபெக்ட்னால அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until then, bye. Signing off. Take care. Cheers.